சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். சில நாட்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசின விஷயம் பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா மாறுது. அதுக்கப்புறம் முக்கியமான திமுக தலைவர்கள்லாம் சீமான் அவர்களுக்கு பதில் சொல்றாங்க. குறிப்பா கனிமொழி அவர்கள், சேகர் பாபு அவர்கள்லாம் சீமானுக்கு ரிப்ளை பண்றாங்க. அதே போல ஸ்டாலின் அவர்களும் மறைமுகமா சீமானோட பெயரை சொல்லாம அவரும் ரிப்ளை பண்றாரு. ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அதுலேயும் சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து காட்டமாக தான் அவர் பேசுகிறார். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது சீமான் அவர்கள் இந்த இஷ்யூவை எஸ்கலேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? The issue is between NDK சீமான் அண்ட் DMK சுப்ரீமோ MK ஸ்டாலின். பெரியாருக்காக இன்னைக்கு முழுமையாக நிற்கிறது MK ஸ்டாலின் தான். ஸோ லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் பெரியாரை வச்சு கெயின் பண்ணுறது MK ஸ்டாலின் மட்டும்தான் கெயின் பண்ண முடியும். வித் த சப்போர்ட் ஆஃப் கனிமொழி, வீரமணி, பெரியார் திராவிட கழகமாக இவர் சுப வீரபாண்டியன், கு ராமகிருஷ்ணன் எக்ஸட்ரா எல்லாராலையும் அவர் இதில் உள்ள அட்வான்டேஜஸ் கெயின், பெரியாருக்கு சர்வீஸால் உள்ள குட்வில் எல்லாமே திமுக கழகத்துக்கு தான் போகும். ஏன்னா எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் திமுக கழகம் தான் இருக்குது. இந்த இஷ்யூவில் எப்படி பெரியாரை டிஃபெண்ட் பண்ணுறது, நமக்கு என்ன லாபம், இதை டிஃபெண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு 48 மணி நேரம் ஆலோசனை செய்துக்கிட்டு கடைசியாக முழுமையாக டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம பெரியாரை டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டுட்டா அது பெரியார் திராவிட இயக்க முழு கெயினும் ஸ்டாலினுக்கு போயிடும். கடுமையாக பெரியாருக்காக நின்னோம்னா நம்மகிட்ட உள்ள சாஃப்ட் இந்துத்துவா அண்ணாமலை கிட்ட போயிடலாம் என்ற அடிப்படையில் கடைசியாக ஒரு ரிலக்டண்டாக எடப்பாடி ஏதோ ஒன்று லைட்டாக பேசியிருக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இஷ்யூ சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். இதுவரை ஸ்டாலின் சீமானுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணதில்லை. ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தையில் லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டார். அண்ணாமலைக்கு எதிராக ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அதில் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் ஸ்டாலினுக்கு கிடைக்கும். சீமானை ரியாக்ட் பண்ணுறதுல அதுலேயும் ஒரு லாபம் இருக்குது. சீமான் ஸ்டாலினுக்கு ஒரு அனுகூல சத்ரு தான். பிறமொழியாளர்கள் வாக்கு ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகுது. இப்போ இறந்த ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் ஹெவியாக கன்சால்டேட் ஆகுது. ஈரோடு கிழக்குலையும் அது ஆகும். அதோட ரிஃப்ளெக்ஷன் கொங்கு மண்டலத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் சீமான் மேட்டரில் ஒரு ரிவர்ஸ் போலரைசேஷனாக செட்டன் தமிழ் காஸ்ட் ஓட்டு சீமானுக்கும் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதில் உண்டு. ஸோ சீமான் விஷயத்தில் ஸ்டாலின் யூஸ் டு சர்கம்ஸ்பெக்ட் ஹிஸ் மூவ். இப்போ இதில் பெரியாரையே பெரிய அளவு அடித்து சீமான் பண்ணனால ஹெவியாக ரியாக்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஸ்டாலினுக்கு அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் இப்போ இதில் ரியாக்ட் பண்ணி தான் தீரணும்னு திமுக தரப்பு ஸ்டாலினு மறைமுகமாக பேசுகிறாரு. துரைமுருகன், கனிமொழி, எவ்ரிபடி, மருது கணேஷ் நீதிமன்றத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் கொடுக்குறாப்புல. சீமான் அடுத்த நாள் என்ன பார்க்குறாருன்னா, எஸ் அரெஸ்ட் பண்ணால் நம்ம இது நமக்கு நல்லது தான், லெட் தம் அரெஸ்ட். எத்தனை நாள் உள்ளே போட்டிருக்க முடியும், ஜெயில் உண்டா பெயில் உண்டு, மீண்டும் வெளியே அதையே பேசுவோம் பார்த்துடலாங்கிற மாதிரி அவரும் இந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறாரு. பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிஸ்னஸ்ங்கிறதுக்கு தக்கன சீமான், விஜயகாந்த், கமலஹாசன் இவங்கள மாதிரி பாப்புலர் ஃபிகர் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பேச்சாளருங்க லெவலில் இருந்தால் ஏறி வந்திருக்கிறாரு. ஸோ 8% வாக்குக்கு மேலே பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தலைவராட்டு இந்த ரிஸ்கை எடுத்தால் தான் அடுத்த ஜம்பிங்க்கு சீமான் போக முடியும். இதில் சீமானுக்கு டார்கெட் என்டிஏ எடுத்த 18% வாக்கு தான் சீமானுக்கு டார்கெட். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை சீமானுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வளர்ச்சிக்கு ரிஸ்க் எடுத்து தான் தீரணும் அரசியலில். ஆனால் இந்த ரிஸ்க் தேவையா? இந்த ரிஸ்க் தான் 18% என்டிஏ ஓட்டில் ஒரு பகுதியை சீமான்கிட்ட கொண்டு வரதுக்கு துணை நிற்கும். இன்றைக்கி சீமான் ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட் பேங்க் ஆட்டு வருது. அந்த கன்ஷிராம், நிதிஷ்குமார் மாதிரி ஒரு ஓட் பேங்கை தாண்டி ஒரு பரவலான சக்தியாக வரணும்னா அப்பர் லேயர் பீப்புளை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதில் இன்றைக்கி பெரியாரை ஒரு டார்கெட்டாக பண்ணி இது பண்ணும்போது 18% வாக்காளர்கள் கேடர்ஸ் இன்னைக்கு சீமானை தூக்கி கொண்டாடுறாங்க. அது சீமானுக்கு லாபம். மற்ற திராவிட கருத்தியலாளர்கள் ரவீந்திரன் துரைசாமி மூலமாக ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸில் சீமான் போயிட்டாரெல்லாம் ஒரு உண்மையற்ற ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் இண்டிபெண்டன்ட் லீடர், சுயம்பா எழும்பி வந்தவர், ஹி நோஸ் எவ்ரி திங். ரொம்ப நுணுக்கமான அறிவும் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ஸ் இருக்கனால தான் அவர் தன்னை மட்டுமே நம்பி வேலுப்பிள்ளை பிரபார் இமேஜில் 8% ஒருத்தர் வந்திருக்க முடியுது. அல்லது 1.1 எடுத்த இன்னொருத்தர்னா அதோட முடிஞ்சு போயிருப்பார், 0.5% போயிருப்பாப்புல. காலமும் சூழ்நிலையும் கூட சீமானுக்கு ஒத்துழைக்குது. இன்னைக்கு விக்கிரவாண்டியில் நிற்காத அதிமுகவும் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குது.
ஈரோடு கிழக்கில் நிற்காத அதிமுகவும் சீமானுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. அதையும் தாண்டி காட்ஸ் கிரேஸுங்கிற கடவுள் அருள் சீமானுக்கு இருக்கனால தான் 1.1 எடுத்தவர் தமிழிசை தப்பால ஏறினாரு, தினகரன் கமலஹாசன் தப்பால ஏறினாரு, விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இப்பவும் ஏறிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள தன்னை பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டுறதுக்கு தந்தை பெரியாருக்கு எதிரான அந்த இஷ்யூவை எடுக்கும்போது இதோட ரெபர்கஷன்ஸ் எப்படி வருதுன்னா, சீமானுக்கு வந்து 18% என்டிஏக்கு வாக்களித்த வாக்காளர்கள் கேடர்ஸ் வந்து சீமானோட இந்த நடவடிக்கையை வந்து அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இதில் அண்ணாமலை லீடர்ஷிப்புக்கு எதிராக ஏதாவது நடந்ததுன்னா அது சீமானுக்கு வந்து பெரிய பூஸ்ட் ஆயிரும். இந்த 18% ஒரு 5-6% வாக்குகள் வந்து என்டிகே பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஸோ சீமானோட இது வந்து வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அநீதி, நெளிஞ்ச தட்டில் 4-5 பருக்கையை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க இதுல இருந்து எடுத்து கொடுத்துட்டீங்களா, பொதுவில் இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டது எடப்பாடி ஆதரிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்கள் ரெட்டலையை நம்பி வாக்களிக்காம தன் பக்கம் வருவாங்கங்கிற சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கு காரணம். இங்கே பொன்பரப்பில் வச்சு ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன். பொன்பரப்பி அந்த சைடு ஆண்டிமடம் அந்த சைடு நடந்த ஒரு கூட்டத்தில் ஆரம்பித்தார். ஸோ அதற்கு பிறகு அதையும் கண்டிப்பாக பண்ணுறாரு, இப்போ பெரியார் இதையும் எடுத்து கண்டிப்பாக பண்ணுறாரு. ஸோ ரெண்டுமே திமுக கழகத்துக்கு உள்ள எதிர்க்கக்கூடிய இவர் மற்ற 2 எதிர்கட்சியான 2வது இடத்துல இருக்கக்கூடிய 23% அதிமுகவை பலகீனப்படுத்தி 3வது இடத்துல இருக்கக்கூடிய 18% தேசிய முற்போக்கு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை பலகீனப்படுத்தி வளரக்கூடிய முயற்சியாட்டு வெல் தாட் அவுட்டு ஸ்ட்ராட்டஜியாக தான் சீமான் போகிறாரு. இது மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த வதந்திகளும் அதுகளும் அவர் வந்துட்டு தான் இருக்கும். அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். சாத்தானின் பிள்ளைகள் இன்னும் மத மாற்றத்தை சம்பந்தமாக சொன்னதும் வெல் கார்டட் வேர்ட்ஸில் விஷயங்களை அணுகுவார். அது அவருக்கு வந்து பெரிய பூஸ்டாக கொடுக்கும். 2026 இது வந்து சீமானுக்கு வாக்கு சதவீதத்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தும். ஸோ இப்போ திமுகவை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க. நாம் தமிழருக்கும் சரி சீமானுக்கும் சரி அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது. சீமானோட பேரை யூஸ் பண்ண மாட்டாங்க, சீமானுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த இஷ்யூவை பொறுத்தளவில் கனிமொழி பதில் சொல்லியிருக்காங்க, சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்கிறாரு. நீங்கள் சொன்னது போல் ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக அவர் சீமானுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ டிஎம்கே ஒரு பாய்காட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, சீமான் அப்படின்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், என்டிகே பற்றி பேச மாட்டோம்னு ஒரு பாய்காட் இருந்தது இல்லையா, அது உடஞ்சிருச்சோ? இப்போ அது உடஞ்சி தான் தீரும். சீமான் வளர்ச்சி வரும்போது அது உடஞ்சி தான் தீரும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்துக்கு கீழே இருக்கிறது வரை தான் அவரை கில்லிங் அண்ட் சைலன்ஸ் பண்ண முடியும், இக்னோர் பண்ண முடியும். அந்த கில்லிங் சைலன்ஸ் தான் சீமானுக்கு எதிரான நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதை மீறி அவர் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. வளர்ந்த பிறகு அவரை நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதை அட்ரஸ் பண்ணலைன்னா அதுவே வீக்னஸ் ஆகிடும். ஸோ அட்ரஸ் பண்ணுறது வீக்னஸ்ன்னு அட்ரஸ் பண்ணாமல் இருந்தால் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது வீக்னஸ்ன்னு ஆகி போகும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு அடுத்த ஜம்பை சீமான் பேரும்போது சீமான் பேரை சொல்லியே விமர்சனங்களை வைத்து தான் ஆகணும். இப்போ சீமானுக்கு பேரை சொல்லாமல் விமர்சனங்களை வைக்கிறாங்க, அடுத்து சீமானுக்கு பேரை சொல்லி விமர்சனம் வச்சு தான் ஆகணும். ஸோ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வராத ஒரு கட்சிக்கு எதிராக விமர்சனம் வைக்கும்போது அந்த எதிர்கட்சி வந்து பதில் விமர்சனத்தை வைக்கிறது ஈஸி. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் திமுக பதில் விமர்சனம் வச்சிடலாம். பொள்ளாச்சின்றலாம், ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டுன்றலாம், எம்ஜிஆர் ராணுவத்தை சந்திக்க தயார்ன்றலாம், என்ன ஒரு அடிப்படையில் குற்றச்சாட்டு வச்சாலும் அதற்கு நீங்கள் செய்யவில்லையான்னு ஒரு மாற்று குற்றச்சாட்டை அடிச்சிடலாம். சீமான் ஒரு வளர்ச்சி பாதையில் இன்னும் வந்துக்கிட்டு சீமானுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சா, சீமான் திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டு வச்சா அதற்கு எதிர் குற்றச்சாட்டு வைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜரே வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய குற்றச்சாட்டுகளை அவரால் வைக்க முடியாத ஒரு தன்மை கூட இருந்து, நீங்கள் ஏன்னா வெளியே இருந்து ஏன் கத்திட்டு இருக்கீங்க, உள்ள வந்து ஜனநாயக நெறிமுறை வாங்கன்னு கம்யூனிஸ்டை காலி பண்ணதுக்கு அவரே திமுகவுக்கு அழைப்பு விடுத்தார். ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு கட்சிக்கு எதிராக வதந்திகளை தான் பரப்பிட்டு இருக்க முடியுமே தவிர காங்கிரீட்டா நீ ஆட்சியில் இருந்தபோது இந்த ஊழல் செய்த அந்த முறைகேடு செய்தெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ சீமானுக்கு எதிராக நீங்கள் என்ன வேணாலும் வதந்தியாக எழுதலாமே தவிர காங்கிரீட்டாக ஒரு குற்றச்சாட்டு எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது அதிமுகவை எதிர்கொள்றதை விட குற்றச்சாட்டு ரீதியாக நாம் தமிழரை எதிர்கொள்றது கஷ்டம். ஸோ அதை அவாய்ட் பண்ணி போகிறதான் விரும்புவாங்க. இப்போ கொள்கை தலைவரான பெரியாரையே விமர்சிக்கும் போது வந்து அவாய்ட் பண்ணி போக முடியாது. அப்போ இது அவாய்ட் பண்ணி போனால் அது ஒரு அச்சம்ங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துக்குள்ள அவாய்ட் பண்ணாமல் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக திமுக அவாய்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. சீமான் அவர்கள் ப்ரொவோகேட்டிவாக பேசினாலும் அதை கண்டுக்காத மாதிரி தாண்டி தான் போயிருக்காங்க. ஏன்னா அதை கையில் எடுத்தோம்னா சீமானுக்கு தான் பப்ளிசிட்டி அப்படின்றதுக்காக அதை குவைட்டாக விடுறாங்க. பட் இந்த இஷ்யூ அவங்க ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னா,
இங்க சீமான் கரெக்டா சிக்கிட்டார் அப்படின்ற ஒரு புரிதல்ல இருந்து ஸோ இந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கா அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஆனா அது என்ன மாதிரி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கையில் எடுத்து அவங்க அதை அப்படி நெகட்டிவ் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா? அப்படி அவங்க அதை எண்ணலன்னு கருதுறேன். திருமாவளவனே அதை ரொம்ப வீக்காக தான் அந்த இடத்துக்குள்ள வராரு. ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அம்பேத்கர் பேசுறதெல்லாம் வந்து சனாதனத்துக்காக பேசுறதா சீமானே இவர் திருமாவளவனே சொல்றாரு. நான் கேட்குறேன், எந்த பிரைம் மினிஸ்டர் அம்பேத்கரை பற்றி பேசினார்? மோடி தானே அம்பேத்கரை பற்றி 1000 முறை பேசியிருக்காரு. அப்போ யாருமே பேசாத ஒரு இடத்துல எதுவாக இருக்கட்டு நம்ம தலைவர்களை ரெகனைஸ் பண்றாங்கல்ல. திருமாவளவனை விட்டுங்க, திமுக தலைவர்கள் எடுத்துக்கணும். அவங்க இதை கையில் எடுக்கிறாங்கன்னா இந்த இடத்துல சீமான் மாட்டிக்கிட்டாருன்னு தைரியமா கையில் எடுக்கிறாங்க. திமுக தலைவர்கள் எடுக்கக்கூடிய இதுக்கு தான் திருமாவளவனை மையமாக வச்சு பதில் சொல்றேன். இந்த பெரியார் சென்ட்ரிக்கா மட்டும் சீமான் போகல, பெரியார் நெகட்டிவ்ல மட்டும் போகல, அம்பேத்கரை குளோரிஃபை பண்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்கில் இந்தியாவில் காந்தியை விட பெரிய இதில் போஸ்ட் மஸ்லி பெரிய ஃபேமில் அம்பேத்கர் வந்துட்டாருங்கிறத ஒரு பெரிய கட்டுரை எழுதினார். ஸோ இன்னைக்கு அம்பேத்கரோட அந்த வால்யூம் வந்து தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கு அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த பெரியார் இஷ்யூக்குள்ள சீமான் தனக்கு கேடயமா பிடிக்கிறது அம்பேத்கரை தான் பிடிக்கிறாரு. அம்பேத்கரை இந்த அளவுக்கு இன்னொரு அரசியல் தலைவர் பேசியிருப்பாரான்னு சொன்னால் அது ஒரு நான் ஷெட்யூல் காஸ்ட் தலைவர் வந்து சீமான் ஒருத்தர் மட்டும்தான் பேசியிருக்கதா நானே உணர்றேன். அம்பேத்கரை மட்டும் இல்லை, அவர் பிரபாகரன் எடுத்தால அவருடைய தலைவரான பிரபாகரனை அவர் பெரிய குளோரிஃபை பண்ணி பிரபாகரனை முன்ன நிறுத்துறாரு, வள்ளலாரை நிறுத்துறாரு, வைகுண்டர் நிறுத்துறாரு, அயோத்திதாச பண்டிதர் நிறுத்துறாரு, விஸ்வநாத தாசன் நிறுத்துறாரு, ரெட்டமலை சீனிவாசன் நிறுத்துறாரு. இப்படியே அவருக்குள்ள அந்த ஐடியாலஜிக்கல் அல்லது தமிழ் அடையாளங்கள்னு சொல்லக்கூடியவங்களை அவர் நிறுத்திட்டே போறாரு. ஸோ இந்த வார் வந்து சீமான் தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி நிற்கிறதுக்கும் திராவிட கட்சிகளுக்குமான ஒரு வாரா வரும்போது, ஏற்கனவே சீமான் வந்து வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கிறாரு. அதே போல எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு பேசியிருந்தாரு. சமீபத்தில் அவர் வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறத மீண்டும் ரிப்பீட் பண்ணது மட்டுமல்ல, மருதுபாண்டியருக்கு விட எம்ஜிஆருக்கு ஏன் தமிழ் மண்ணில் பேர் இருக்குன்னு கேட்டார். வேலுநாச்சியாரை விட ஜெயலலிதாவுக்கு ஏன் தமிழ் மண்ணில் பேர் இருக்குன்னு கேட்டார். ஸோ அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களே வந்து அவர் அடையாளங்களை அடித்து தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி தான் வளர முடியுங்கிற அவருக்கு டீப் ரூட்டட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் அவர் வரார். ஸோ அவருடைய பாத தெளிவு இந்த வீகத்துக்கு கெயின் இருந்ததுன்னா அவர் 2026 8-16 ஆக்கக்கூடிய அளவு கூட அவரால் கெயின் பண்ண முடியும். ஒரு கேள்வி, இப்போ இந்த இஷ்யூவை திமுக கொஞ்சம் காட்டமா கையில் எடுக்கிறாங்க. இது அவங்க கையில் எடுக்கிறதால யாருக்கு அரசியல் ரீதியாக லாபம் நினைக்கிறீங்க? என்டிகேக்கா டிஎம்கேக்கா? அதிமுகவுக்கும் என்டிஏக்கும் நஷ்டம், டிஎம்கேக்கு லாபம், என்டிகேக்கும் லாபம். பெரியார் இஷ்யூ டிஎம்கேக்கு லாபம் தான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக லாபம். லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸில் கெய்னர்ஸ் வந்து டிஎம்கே பக்கம் தான் இருப்பாங்க. லூசர்ஸ் வந்து என்டிகே சீமான் தான் ஓங்கி அடிக்கிறாருன்னு பிராமின் கம்யூனிட்டியே சீமானை பாராட்டி போல்டா நிற்கிறான். யா அந்த ஒரு அவங்களுக்குள்ள உணர்வின் அடிப்படையில் அவங்க சீமான பிராமணர்களே இதில் தூக்கி பிடித்து அவரை பாராட்டுறதுக்குள்ள வாய்ப்புகள் இதில் பிரகாசமாக வரும். ஆனால் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் வந்து வாக்களிக்கணும்னு வரும்போது பிஜேபிக்கு பதில் அவங்க சீமானை சூஸ் பண்ணுவாங்களான்னு? அண்ணாமலைங்கிற ஆயுதம் இல்லைன்னா பிஜேபி இங்கே கலகலத்து போயிடும். அண்ணாமலை தான் பிஜேபியை தாக்கு பிடிச்சி நிற்கணும். அண்ணாமலை இல்லாத பிஜேபி ஒற்றை இலக்க பிஜேபி தான். அண்ணாமலை இன்னைக்கு 4% வாக்கு பிஜேபி கொண்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துக்குள்ள பிஜேபியோட வாக்கை வந்து சீமான் குறி வச்சு போறாருன்னா அண்ணாமலை பற்றிய வதந்திகள் வரும்போது அதில் ஒரு சிக்கலை வந்துன்னா நாம் அதில் எமர்ஜ் ஆயிடலான்னு சீமான் கணக்கு போடுறாரு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் அதிமுக பலகீனப்படுத்திடலான்னு நினைக்கிறாரு. 10.5% இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதுலேயும் அவருக்கு டார்கெட் வந்து அதிமுக தான். அதே மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் வந்து நிற்காத அதிமுக தான் பலகீனப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறாரு. அடிக்கிறது என்னவோ திமுகவை நோக்கி ஸ்ட்ராங்காக பேசுவார். திமுகவுக்கு எதிராக இது திராவிட சுடுகாடு அது இதெல்லாம் ரொம்ப மிக ஸ்ட்ராங்காக அடிப்பார். ஆனால் ஓட்டு எங்கே சரிஞ்சு வரும்னா அதிமுக தான் சரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அதை அண்ணாமலையும் ஒரு லீடராட்டு அதை கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ணாங்கன்னா அது சீமானுக்கு கூடுதல் பலமாக முடியும். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ சீமான் அவர்கள் தமிழ் அரசியலை கையில் எடுக்கும்போது
நான் தமிழ்ஸோட வாக்குகள் வந்து டிஎம்கே பக்கம் போகுது, அந்த சைடு போய் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொன்னீங்க. அருந்ததியினர் எக்ஸாம்பிள். கண்டிப்பா அருந்ததியர் ஸ்டாலினை முழுமையா ஏத்துக்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ இன்னொரு சைடில் இப்போ நீங்கள் சொன்னது போல சீமான் வந்து இப்போ தமிழ் அரசியல் பேசுறாரு இல்லையா? ஸோ அது தமிழ் வாக்காளர்களை கன்சாலிடேட் பண்ணுதா, டிஎம்கேக்கு எதிராக கன்சாலிடேட் பண்ணுதா, அது நடக்குதா? டிஎம்கேக்கு எதிராக கன்சாலிடேட் பண்றதுங்கிறத விட ஸ்டாலின் இது சீமானுக்கு ஆதரவான மனநிலை அவங்கள்ட்ட உருவாகி வருது. சீமானை அவங்க பார்க்குறாங்க, நோட் பண்ணுறாங்க, வாக்களிப்பாங்கங்கிறது இன்னும் பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸை மையமாக வச்சு அவங்க வாக்களிக்கிறது அமையும். வாக்களிக்கலாங்கிற அளவுக்கு சீமானை நோக்கி நகர்றாங்க. முழுமையாக வாக்களிப்பாங்கன்னா இன்னொரு வேட்பாளர்கள், அவர் பேசக்கூடிய மற்ற இஷ்யூஸு எல்லாம் மையமாக வச்சு அது வாக்காக கூட மாறும். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி.